ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கார்ன் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கார்ன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்னை ரெடி பண்ணலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு கார்னை இந்த மாதிரி பேட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி எடுத்துட்டு இதை கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா கார்னுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ரெடி பண்ண கார்ன் எல்லாத்தையும் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கார்ன் நல்லா பொரியணும். கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கார்ன் எல்லாமே இந்த மாதிரி பொரிச்சு தனியாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொரிச்ச கார்னை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பொரிச்ச கார்ன் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கார்ன் மஞ்சூரியன் பண்ணலாம். கார்ன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு, கார்ன்லாம் பொரிச்சு எடுத்துருக்கோம். பேன் வச்சுக்கலாம். ஆயில் போட்டுக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ பொரிச்சு வச்ச கார்ன்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.